கட்டளையே வருது. இதுவரைக்கும் கிருபையாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். கிருபையா நேசித்தார். கிருபையா அவர்கள் பேர்ல அன்பா இருந்தார். கிருபையா அவர்கள் பேர்ல அன்பா இருக்கிறதை ஜனங்களுக்கு காண்பித்துக் கொண்டே வந்தார். ஆனா இன்னும் இவங்க என்ன பண்ணிட்டாக்குறாங்க? முறுமுறுத்து கொண்டே இருக்கிறபடினால. இப்ப வாசிமா. செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். இப்பதான் என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணம். இதுவரைக்கும் நான் உனக்கு கிருபையா செஞ்சேன். இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் ஆட்ட கொடுக்குறேன். என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நான் கிருபையா செஞ்சேன். இனி என்ன தெரியுமா? நான் என்ன சொல்றேனோ நீ அதுக்கு கீழ்ப்படிஞ்சினா உனக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா என்னது? சாபம். அப்படிதான். இதுவரைக்கும் நான் உனக்கு கிருபையா எல்லாமே செஞ்சேன். நீ என்ன பண்ணிட்டே இல்லை, நீ கீழ்ப்படியவே இல்லை. அதனால இப்போ ஒரு நியமத்தை கொடுக்குற. இனி நீ என்ன செஞ்ச? நான் உனக்கு என்ன சொல்லுகிறனோ நீ கீழ்ப்படிந்தாள் அப்படின்னு சொல்லிட்டான். இங்கதான் நியாயப்பிரமாணமும் அடுத்து என்ன வருதாமா? கற்பனைகளும். வாசிங்க அந்த மறுபடியும். கட்டளைகளும். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டு நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்பத்திலிருந்து தாங்க வியாதிகள் தொடங்குது. அப்பத்திலிருந்தா நியாயப்பிரமாணம் கட்டளைகள் அப்பத்திலிருந்து தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் ஈஸியா நான் உனக்கு எல்லாம் பண்ணினேன். ஆனா இன்னும் நீ முறுமுறுத்துட்டே இருக்கிற பாத்தியா? இப்ப நான் ஒரு பனிஷ்மெண்ட் ஆட்ட கொடுக்குறேன். இனி நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதுக்கு நீ கீழ்ப்படிந்தாள் என்றால் ஆசீர்வாதம். நீ கீழ்ப்படியினா உனக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு சாபம் அப்படின்னு. அப்பதான் எதையே கொடுக்கிறாரு? அப்பதான் நியாயப்பிரமாணத்தையே கொடுக்கிறார். அப்பதான் எதை கொடுக்கிறாரு? அப்பதான் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எத்தனை? நியாயப்பிரமாணத்துல எத்தனை சட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி சொல்லிட்டே இருக்கலாம். 613 சட்டம். 600, அதாவது நியாயப்பிரமாணம்னா 613 சட்டம், 10 கட்டளை, அடுத்து 5 பலிகள். 5 பலிகள். இதையெல்லாம் நீ நிறைவேற்றினாள். இதுதான் நியாயப்பிரமாணம். இதுதான் என்னது? நியாயப்பிரமாணம். இப்ப சொல்லுங்க. 613 சட்டம், 10 கட்டளை, 5 பலிகள். இதெல்லாம் நீ நிறைவேற்றினாதான் உனக்கு என்னது? ஆசீர்வாதம். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், 613 சட்டம் தெரியுமாமா? சொல்லுமா. 10 கட்டளை தெரியுமாமா? அது தெரியல. லைனா தெரியுமாமா? 5 பலி தெரியுமாமா? சொல்லுமா. என்னன்னே தெரியலீங்க. எப்படி நம்ம நிறைவேற்றுவோம்? என்னன்னே தெரியல. 613 சட்டத்தை நான் நிறைவேற்றினாதான் எனக்கு எந்த ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அடுத்து 10 கட்டளை. இந்த 10 கட்டளை நான் கடைபிடிக்கணும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சியாது. தவறிட்டமா நிலைத்திருக்கிறோமா? பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. அதெல்லாம் கூட நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் பிறனுக்கு விரோதமாய் பேசுறதே கொலைதான். வேதத்தில் பிறனுக்கு விரோதமாய் பேசுறது அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே. 5 பலி. ஓகேம்மா, அது ஓகே. அது 10 கட்டளை. 5 பலி சொல்லுப்பா. கரெக்ட் இல்ல? இருங்க கரெக்ட். லைனா சொல்லணும். சங்கத்தம். நல்லா கறந்துடுமா. 5 பலி கரெக்டா நிறைவேற்றும். அதாவது லேவியர் ஆகமத்தில் நீங்க வாசிங்கன்னா, முதல்ல லேவியர் ஆகமம் 1லிருந்து 7 வரைக்கும் வாங்கினா 5 பலி. முதல்ல சர்வாங்க தகன பலி, அடுத்து 2வது கரெக்டா, அதாவது அந்த அடுத்தடுத்து அந்த பலி, 2வது போஜன பலி, 3வது சமாதான பலி, 4வது குற்ற நிவாரண பலி, 5வது பாவ நிவாரண பலி. இந்த 5 பலியை சரியா நிறைவேற்றணும். இந்த 5 பலியை முதல்ல சர்வாங்க தகன பலி, போஜன பலி, 3வது அதாவது இந்த பலியெல்லாம் லேவியராகமம் 1லிருந்து 7 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்தணும், போஜன பலி எப்படி செலுத்தணும், சமாதான பலி எப்படி செலுத்தணும், அடுத்து இந்த குற்ற நிவாரண பலி எப்படி செலுத்தணும், பாவ நிவாரண பலி. அதாவது நீங்க இதுல வாசித்தீங்கன்னா, ஏசாயா 53ல ஏசப்பா அந்த கடைசி 2 பலியை நிறைவேற்றுவார் பாருங்க. வாசிங்க. ஏசாயா 53 கடைசியில் அவர் சொல்லுவார் பாருங்க. வாசிப்போம். ஏசாயா 53 கடைசி 2 வசனத்தை வாசிமா.
அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே கர்த்தரோ 19 வருஷம் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிற பொழுது, இது எத்தனாவது பலி? இல்ல 4வது பலி. 5வது பலி தான் பாவ நிவாரண பலி. அது கடைசி பலி பாருங்க. 12வது பலி, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்கால் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்தார். அதான் பாவ நிவாரண பலி. அதுதான் 5வது பலி. குற்ற நிவாரண பலி 4வது பலி. அப்ப இதுக்கு முன்னாடி 3 பலி அவர் செலுத்தி இருக்கிறாரு. அந்த 3 பலியை செலுத்தி, இல்ல இதுக்கு முன்னாடி 3 பலி செலுத்தி, அடுத்து குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரணம், 5 பலிகளை அவர் முடித்திருக்கிறார். அப்ப இப்ப சொல்லுங்க, 613 சட்டம், 10 கட்டளை, 5 பலிகளை அவர் செலுத்தி இருக்கிறார். இதுதான் நியாயப்பிரமாணம். அப்போ இத என்ன செய்யணும்? இதை யார் நிறைவேற்றணும்? நான் நிறைவேற்றணும். சொல்லுங்க, நான் நிறைவேற்றணும். இதுதான் நியாயப்பிரமாணம். இதை எல்லாம் நான் செலுத்தினாதான் எனக்கு எந்த ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆனா